ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட கிச்சன் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறீங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மளிகை ஜாமான்லாம் போட்டு வைப்போம்ல, பருப்பு கடுகு அதெல்லாம் போட்டு வைப்போம்ல, அந்த டப்பா வந்து 2 வருஷமாக மாற்றலைன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. ஸோ 2 வருஷமாக அதை மாற்றவே இல்லை அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2 செட்டு வாங்கிட்டு வந்தேன் மாற்றலான்னு போகும்போது பாப்பா வந்து நேத்திக்கு வந்து காலையில் என்ன கேட்டானா, அம்மா எனக்கு வந்து குட்டி இட்லி வேணும் அப்படின்னு கேட்டான். சரி ஓகே, குட்டி இட்லி வேணுமே. நான் வந்து சூப்பராக ஒரு இட்லி குக்கர் வாங்கியிருந்தேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். அதில் தான் அந்த 14 இட்லி இருக்குது. ஸோ அதனால் அந்த இட்லி குக்கர் எங்கடான்னு தெரியல, எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அது ரொம்ப ஜாஸ்தி கொடுத்து வாங்கினேன், ரொம்ப ஸ்டட்டியாக இருக்கும், அது கிடைக்கவே இல்லை. சரி எங்கே இருக்குதுன்னு தேடலும்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற நாங்கள் வந்து இந்த மாடுலர் கிச்சன் மாதிரிலாம் செய்யலை, வெறும் அந்த கடப்பாக்கல். ஏன்னா இந்த வீடு ஆல்ரெடி வந்து கடப்பாக்கல் வச்சு பில் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால நான் சும்மா டோர் மட்டும்தான் போட்டிருந்தேன். என்னாச்சு, அதுலேருந்து எல்லா பாத்திரத்தையும் வெளியில் எடுக்க கடைசியாக அந்த பாத்திரம் எனக்கு கிடச்சிது. அப்போ தான் யோசித்தேன், ஐயோ இப்படி வச்சுருக்கோமே, நம்ம பொருள் எங்கே இருக்குன்னு கூட தெரியலையே. அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ கிச்சனுக்கு வந்து அந்த மளிகை ஜாமான்லாம் மாற்றும் போது நம்ம வந்து ஃபுல் கிச்சனையுமே ஆர்கனைஸ் பண்ணிடலான்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். சரி ஓகே, இதுதான் நமக்கு இப்போ நல்ல சந்தர்ப்பம் நம்ம கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு சில கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கு தேவையான ஒரு சில பொருள் வந்து வாங்குறதுக்காக நான் இப்போ கிளம்ப போகிறேன். அது வாங்கிட்டு வந்து இன்றைக்கி ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணுறோம், கிச்சனை ஃபுல்லாக ரெடி பண்ணுறோம். இந்த வீடியோவில் அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது ஒரு சைடு, ஏன்னா வேலை எவ்வளோ இருக்கும் இல்லையா. அது தவிர்த்து நம்ம வந்து அதை க்ளீன் பண்ண போகிறோம், க்ளீன் ஆக போகுது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்பலாம் வாங்க போகிறது கிடையாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் வாங்க போகிறேன். அது என்னென்ன வாங்க போகிறேன் அப்படின்றத வாங்க வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நான் வந்து இன்ட்ரடக்ஷனில் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தேன்ல, அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா? இப்போ நான் வாரி காமிக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கான்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. எந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னா அது மோஸ்ட்டாக அது யூஸ் பண்ணிக்கலாம்ல. அது ரெண்டுமே எனக்கு நல்லா இருக்க மாதிரியும் இருக்குது. இது ஆல்வேஸ் எனக்கு நல்லாயிருக்கும். அது வந்து இன்ட்ரடக்ஷனில் பேசினது நல்லா இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள். நான் வந்து இந்த ஹேர் ஸ்டைலே கண்டினியூ பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதுதான் என்னோடய சிம்பிளான ஹேர் ஸ்டைலு. இந்த ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கா, அந்த ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு குட்டி மேக்கப் போட்டுட்டு வந்துடுறேன். ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க, நீங்கள் மைக்ரோ பிளேடிங் பண்ணிங்கல்ல, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. மைக்ரோ பிளேடிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1 year தான் வந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ என்னுடைய இது நேச்சுரல் ப்ரோ தான். இது மைக்ரோ பிளேடிங் பண்ணதெல்லாம் போயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் நான் இந்த மாதிரி லைட்டாக க்ரூம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அழகாக செட் ஆகிடும். ரொம்பலாம் ட்ரா பண்ணணும், ஆங்கிள் வரையணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. மைக்ரோ பிளேடிங் பண்ணதுனால அது ஒரு பெனிஃபிட். அப்போலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்போ ஒன்றுமே இல்லை, இதை ஒரே எடுத்து இப்படி ஒரு கோடு போடுவேன், மேலே ஒரு கோடு போடுவேன், அவ்வளோதான். இதை பிளெண்ட் பண்ணிவிடுவேன். நான் சூப்பராக கிளம்பிட்டு வந்துட்டு இப்போ நான் வெளியில் தான் போகிறேன். நம்ம எப்படி வெளியில் கிளம்பும் போது லுக் குட்டாக இருக்கோமோ, அதே சமயத்தில் ஸ்மெல்ஸும் குட்டாக இருக்கணும். நான் வெளியில் கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் செய்ய மறக்கவே மாட்டேன். ஆமாங்க, ஸ்கின்னை நம்ம எப்படி டேக் கேர் பண்ணுறோமோ அதே சமயத்தில் பாடியை நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இதை செய்யும் போது நம்ம கான்ஃபிடென்ட்டாகவும் ஃபீல் ஆகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடி லோஷனும் இந்த பர்ஃப்யூம் இல்லாமல் நான் வெளியில் போகவே மாட்டேன். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளம் பாடி லவ்வின்ல வெனிலா கேரமலோ காம்போ தான் யூஸ் பண்ணுறேன். இதில் பாடி லோஷன் அண்ட் பர்ஃப்யூமும் வந்துடும். ஃபர்ஸ்ட் இந்த பாடி லோஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாடி லோஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ரிச்ட் வித் கொக்கோ பட்டர் அண்ட் விட்டமின் B5. இது நம்மளுடைய ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்கி ஸ்மூத் சாஃப்டாக இருக்கும். நம்மளுடைய ஆல் டே மாய்ஸ்சராக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது நம்மளுடைய ஸ்கின்னை டீப்பாக நரிஷ் பண்ணுறதுனால. இந்த பாடி லோஷன் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி லைட் வெயிட் அண்ட் நமக்கு வந்து எந்த க்ரீசினஸும் இருக்காது, எந்த ஸ்டிக்கினஸும் இருக்காது. நம்மளுடைய ஸ்கின்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் ஃபீல் தான் கொடுக்கும், ரொம்ப ஹெவியாக நமக்கு ஃபீல் ஆகாது. பொதுவாக சொல்ல போனீங்கன்னா இது எல்லா வெதருக்குமே பர்ஃபெக்டான ஒரு பாடி லோஷன் நான் சொல்வேன். இதோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் வெனிலா, சால்டட் கேரமல். லிட்டரலாக சொல்ல போனால் பாடி லோஷனில் ஃபுல்லாக டெசர்ட் இருந்தால் எப்படி இருக்கும், லைக் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் தான் வருது எனக்கு. அண்ட் என்னோடய ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சாஃப்டாக இருக்குது அண்ட் ரொம்ப சில்கியாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லேயர் வந்து பாடி லோஷன் வச்சு போட்டுட்டேன். இப்போ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ண போகிறேன். பர்ஃப்யூம் வந்து ப்ளம் பாடி லவ்வின்ல வெனிலா கேரமலோ யூதே பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா
ஸ்மெல் வந்து நமக்கு ஒரு டெசர்ட் சாப்பிட்டா என்ன ஒரு நமக்கு ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பர்ஃப்யூம் வந்து எனக்கு ஆல் டே ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கும். அதே சமயத்தில் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு கேரி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வார்ம் வெண்ணிலா, சால்டட் கேரமல், ஆல்மண்டு, நட்டி பிஸ்தாஷியோ இந்த காம்போலாம் லிட்டரலாக ஸ்நாக்குன்னு தான் சொல்லுவேன். இது நமக்கு ஸ்மெல்ஸும் எம்மியாக இருக்குது, ஃபீலும் எம்மியாக இருக்குது. ஆல் டே நம்மளை ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெக்ரன்ஸாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான், நான் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டேன். அண்ட் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ப்ராடக்ட் ஃப்ளிப்கார்ட், அமேசான், நைக்கா, மிந்த்ரா, plumgoodness.com அண்ட் plumgoodness ஆப்லேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் என்னோட கோடான Kannan15 கோடை ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வெளியில் கிளம்பலாமா? பண்ணிட்டு இருக்க? அக்ஷயாக்கு மீல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன மீல்? ஹெல்தி மீல். அது நான் பிளாட் பண்ணும்போது எனக்கு காமிக்கிறேன். எனக்கு கோல்டு அப்படின்றதுனால கொஞ்சம் த்ரோட் வந்து அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வாங்கினேன். ஃபுல்லாக சில்வர் வாங்கி அதில் அடுக்கிடலாம் சொல்லி அடுக்குனப்ப எங்கள் அத்தைக்கு எதுவுமே தெரியவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பேர் எழுதிட்டேன். எனக்கு தெரியும், எங்கள் அத்தைக்கு அது தெரில. அதனால ஒன்றுத்தையும் ஓப்பன் பண்ணி செய்யறது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணாங்க. அதனால என்ன பண்ணிட்டேன், சரி அவங்களுக்காக இந்த மாதிரி பாட்டில் இந்த மாதிரி வாங்க டிரான்ஸ்பரண்டாக தெரியட்டும் என்னென்ன பொருள் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாமே பழசாயிடுச்சு. இப்போ எல்லாமே மாற்றணும் அப்படின்றதுனால என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், எங்கள் டோட்டலாக வந்து நம்ம எல்லாமே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கீழே இருக்கிற எல்லா செல்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் வைக்கிறது, இந்த பாத்திரம் வைக்கிறது எல்லாமே வந்து ஃபுல்லாக இப்போ வந்து கொஞ்சம் டஸ்ட் ஆனதுனால அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ மீல் ரெடி பண்ணிவிட்டு பாத்திரம் விளக்க போட்டிருக்கேன். எங்கள் அத்தையும் நானும் சேர்த்து பாத்திரத்தை விளக்கிட்டு அப்படியே 1 by 1 ஒரு வேலையை பார்த்து முடிச்சிடலாம். கடலை எண்ணெய் 5 லிட்டர் போடு. நடுவில் மானே, தேனே, பொன்மானே இதெல்லாம் சேர்த்துக்கணும். 5 லிட்டர் போடு. டப்பா தான் மாற்றலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப டஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால கீழே இருக்கிற எல்லா ஜாமானையும் எடுத்து ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வாஷ் பண்ணது. ஸோ வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டப்பாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மீதி வேலையை பார்த்துக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வெளியில் வச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புதுசில் வந்து இந்த மாதிரி கிச்சனை பார்த்தது அண்ட் இப்போ தான் இந்த மாதிரி கிச்சன் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டோம். பயங்கர ஃபுல் க்ளீன் வாஷ் பண்ணிட்டோம். டோட்டலாகவே ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணி பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபில் ஃபுல்லாக அடிக்கலாம். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். வாட்டர் ஃபுல்லாக அழகாக க்ளீன் பண்ணியாச்சு. நாளைக்கு ஒன்றா அடுக்கணும். அடுக்கிட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரம் வந்து புழங்காமலே வச்சுருக்காங்க எங்கள் அத்தை. ரொம்ப யூஸே ஆக மாட்டேங்குது. அதனால யூஸ் ஆகாத பாத்திரம் எல்லாம் கட்டி பரண்டில் போட்டுட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரம் மட்டும் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப அடைஞ்சிச்சுன்னா டஸ்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணாத பாத்திரம் எல்லாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக வந்து நாங்கள் அந்த டப்பாலாம் மாற்றிட்டோம். அதெல்லாம் நாளைக்கு மார்னிங் தான் நான் எல்லா வேலையும் செய்யணும். ஃபுல்லாக நீங்கள் நான் வேர்த்துட்டு இருக்கும் போது நீங்கள் நான் பார்க்கவே இல்லை. ஃபுல் பாடி ஃபுல்லாகவே ஃபுல் வேர்த்துச்சு. உடம்பு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே லிட்டரலாக குளிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நனைஞ்சே போயிடுச்சு. இப்போ தான் நான் வந்து
கொஞ்சமாக காற்றுல உட்காந்து ஒரு காஃபி குடிச்சு என்னை ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் நாளைக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்கள மீட் பண்ணுறேன். The next day. டே 2 கம்ப்ளீட்டாக நான் வந்து கிச்சனை செட்டப் பண்ணிவிட்டு இப்போ உங்களை வெல்கம் பண்ணுறேன். வாங்க நம்மளுடைய கிச்சனுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நேற்று நாங்கள் போயிட்டு என்ன வாங்கினேன்னு உங்ககிட்ட காமிக்கல. ரொம்ப பேசிக்காக தேவையான ஒரு சில ஆர்கனைசேஷனுக்கு தேவையானதாக வாங்கினேன். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேக் வாங்கினேன். இந்த ரேக் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தேவைப்படுறது வந்து சர்க்கரை, காஃபி தூள், டீ தூள் தான் தேவைப்படுது. ஸோ அதனால் அது வந்து ஆனவனா ஓப்பன் பண்ணி எடுக்க வேணான்றதுக்காக அதுக்காக ஒரு செல்ஃப் வாங்கினேன். அதே மாதிரி இது கீழே இடத்தையும் ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இதுவாகாது, அழகாக செய்வேன். ஆமாம், பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வாங்கினேன். இது மெயினாக எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசரு, அதுக்கப்புறம் வந்து இந்த பொருள்லாம் வந்து வைக்கிறதுக்கு வந்து எனக்கு இடம் இல்லை. அதனால் இந்த மாதிரி மாட்டி ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி தேவை. ஒரு பீல் பண்ணுறதுக்கு தேவை, ஒரு பிடிக்கிறது தேவை, இதெல்லாம் ரெகுலராக தேவைப்படுது அப்படின்றதுனால இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம கிளாத் ட்ரை பண்ணிக்கலாம். ஆமாம், இதில் வந்து இந்த காய போடுறது, இப்போ நம்ம தொடச்சிட்டு அதை அழகாக இப்படி காய போட்டுக்கலாம். இதில் நம்ம நைஃப் கூட வைக்கலாம். நைஃப் கூட வச்சுக்கலாம். இன்னும் கூட இருக்குது. ஸோ நான் நைஃப்க்கு வந்து தனியாக கட்லரி வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நைஃப் வைக்கிறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் வைக்கிறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இதில் நைஃபு, ஸ்பூன், ஆமாம், ஃபோர்க், ஸ்பூனு இது எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இது 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஆமாம், என்கிட்ட நிறைய நைஃப் இருக்குது அப்படின்றதுனால அதுக்கே ஒரு கட்லரி தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் கேன் வாங்கினேன். இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு ஜாடி வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வாங்கினேன், இந்த உட்டன். ஆமாம், இதில் வந்து இந்த மல்டிப்ளாக வச்சுக்கலாம், நம்ம எது வேணால் வச்சுக்கலாம். நான் இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் இது வைக்கிறதுக்கு மட்டும் தனியாக இது வச்சுருக்கேன். ஸோ இது நான் வாங்கினேன். இது வந்து பேசிக்காக எனக்கு வந்து இதுதான் முக்கியமாக எனக்கு இந்த இடத்த அடைக்கிறதுக்கு உண்டான மெயின் ரீசனே. வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, யூஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது தான். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது பயங்கர யூஸ்ஃபுல். கரண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இங்கே மாட்டுற மாதிரி அப்படியே தான் இருக்கும், அழகாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதோட இது பண்ணுறது ஃபிட்டிங். ஆமாம், ஷெல்ஃபுக்குள்ளே இப்படி வச்சு இப்படி ஃபிட் பண்ணி லாக் பண்ணுறது. இது வந்து ஒட்டுறதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால நமக்கு லாங் லைஃபும் வரும் இது. ஆமாம், அது காமிக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆனியனுக்குன்னு வாங்கினது. ரொம்ப நல்லா ஆசைங்க எனக்கு வாங்கணும்னு. ஆனால் ஆன்லைனில் பார்ப்பேன், ஆனால் இது எப்படி இருக்கும்னு எனக்கு தொட்டு பார்த்து வாங்கினது இல்லைல்ல. அதனால சரி இது வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் செகண்ட் வந்து கார்லிக் வைக்கிறதுக்காக ஒரு டப்பா வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வாங்கினேன், இங்கே பாருங்கள். ஆமாம், வெறும் பேன் மட்டும் வைக்கிறதுக்கு வாங்கினேன். இது ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது அரௌண்ட் ஒரு 800 சம்திங், 800-900 ரொம்ப இடத்த அடைக்குது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிச்சனை ரொம்ப கிளம்ஸியாக காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ எங்கள் கிச்சனே ரொம்ப காலியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் ஆனால் எல்லாமே வந்து தேவையில்லாத. ஆக்சுவலாக வந்து எடுக்க புதையல் வர மாதிரி எங்கள் வீட்டில் நிறையா பாத்திரம் இந்த 2 வருஷத்தில் அவ்வளோ வாங்கிட்டேடான்னு எனக்கே தெரில. எங்கள் அத்தை எதையுமே தூக்கி போட மாட்டாங்க, எல்லாத்தையுமே வச்சுப்பாங்க. என்னைக்காவது யூஸ் ஆகும்னு வச்சுப்பாங்க. அதனாலேயே இவ்வளோ ஜாமா சேர்ந்துருச்சு. அதில் நான் சொல்லிட்டேன், அத்தை நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் இங்கே வச்சுக்கலாம், யூஸ் பண்ணாலும் நம்ம கட்டி பரனில் போட்டுருந்தோம். ஸோ பாதி கட்டி பரனில் போட்டாச்சு. டெய்லி யூஸ் பண்ணுறது மட்டும் நான் இங்கே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என் ஹஸ்பண்ட் எனக்காக கிச்சனில் பண்ணி கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பேர் என்னங்க, ஸ்ட்ரிப் லைட் தானே. இந்த ஸ்ட்ரிப் லைட்டை அடித்து கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்களேன், எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன். நேற்றுக்கு தான் போட்டு கொடுத்தாரு. நேற்றுக்கு அது என்னன்னா அந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து நம்ம பில்டிங்க்கு ஃபால் சீலிங் உள்ள ஃபிக்ஸ் பண்ணது போக மீதி இருந்துச்சு. ஆமா, एक्चुअली எனக்கு ரெடி பண்றோம்னா சரி இதே பண்ணிடலாம் பண்ணியாச்சு. ஆமா, ஒரு நைட் டைம், ஒரு ஈவினிங் டைம்ல அழகா இந்த இது ஒரு காஃபி போடும்போது அவ்வளோ அழகா இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து இங்கே மட்டும் ஸ்ட்ரிப் லைட் கிடையாது. ஆக்சுவலாக நான் இதை காமிக்கணும் உங்களுக்கு. ஆமாம், உள்ளே என்ன பாத்திரம் இருக்குன்னே தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க பாருங்க, நான் ஒரு கதை சொன்னேன் இல்லையா, அந்த கதையே இந்த இட்லி குக்கரை தேடுறதுல வந்து ஆரம்பித்த இந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சக்ஸஸாகவே முடிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும்.
ரொம்ப அழகாக எனக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாரு. அழகாக லைட்லாம் எரியுது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மிக்சிக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே இருக்குது. பாப்பாவோட வாட்டர் கேனு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன திங்ஸ் நமக்கு தேவையானது எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷனுக்கு தேவையானது அந்த மளிகை ஜாமான்ல கொஞ்சமாக இவ்வளோ தான் இருக்குமே, தேவைன்றப்ப ஃபில் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோதான். இந்த கடப்பாக்கல்லில் வந்து இந்த ஃபாயில் ஷீட் ஒட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக வீட்டில் சமைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து லேட் ஆகுது. ஒரு நிமிஷம் நான் லைட் போட்டுக்கிறேன். சமைக்கிறதுலாம் லேட் ஆகுது. பாப்பாவுக்கு சமைச்சு கொடுக்கணும், எங்களுக்கு சமைக்கணும். நாங்கள் ஹோட்டலில் வாங்க மாட்டாங்க, எங்கள் மாமியார் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒன்று எனக்கு ரசம் சாதம் கூட ஓகே, ஆனால் வீட்டில் செய்யணும் அப்படின்வாங்க. அதனால அவங்களுக்காகவே நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து உங்களுக்கு நான் முந்தா நேற்று காமிச்சிருப்பேன். ஒரு நாள் நடுவில் கேப் ஆகிடுச்சுன்னா ஒரு நாள் ஆச்சு இது ஃபுல்லாக தேவையில்லாததெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ வந்து எங்கள் அத்தைக்கே வந்து நான் ஆக்சுவலாக இது வாங்க போய் அது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வந்துச்சு. நான் வாங்கினதெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துருச்சு. அந்த பாக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி. ஆமாம், அழகாக செட் ஆயிடுச்சுங்க. எல்லாம் செட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக என்கிட்ட இருந்த மளிகை ஜாமான் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இப்போ ரீபர்ச்சேஸ் பண்ணணும். எல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃப்ரெஷ்ஷாக எதுவும் வாங்கலை நான். ஏன்னா நான் எப்பவுமே டம்ப் பண்ணி வைக்க மாட்டேன். காலியாகுதா அப்போ தான் ஃபீல் பண்ணுவேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் எனக்கு இந்த மளிகை ஜாமான் வாங்குகிற கான்செப்டே வந்து செட் ஆகாது. அப்பப்போ கொஞ்சம் வாங்கிக்குவேன் தேவையானது. இந்த எல் ஷேப் தான் போட்டுருக்கு. ஆமா, இந்த கார்னர் வந்து போடல. ஆமா, அது எலக்ட்ரிஷியன் வந்து அடுத்த வாட்டி வந்து போட்டு தரேன்னாரு. எனக்கு பூஜை ரூமுக்கும் வேணுங்க. பூஜை ரூமுக்கு போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இந்த மாதிரி வந்து பூஜை ரூமில் வந்து ஸ்ட்ரிப் லைட் போடணும் அப்படின்னு. அது வந்து அதாவது வேலையாக தான் போயிட்டாரு. இதுவே பாதி தான் முடிச்சிருக்காங்க. அவங்க வந்தோடனே இதெல்லாம் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அஞ்சரை பெட்டி. ஆக்சுவலாக இதை நான் உங்ககிட்ட காமிக்கணும். பொதுவாக எல்லோரும் அஞ்சரை பெட்டி வந்து இது எங்ககிட்ட இந்த பழைய அஞ்சரை பெட்டி தான். என்னோடய ரொம்ப ஃபேவரட் அஞ்சரை பெட்டிங்க இது. இந்த மாதிரி வந்து வேறு எங்கேயுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது நல்லதாக. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இதில் வந்து பேசிக்காக இந்த மாதிரி தானே எல்லோரும் அஞ்சரை பெட்டியில் வச்சுருப்போம். நான் இன்னொரு அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். அதில் என்ன வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். தெரியுதா? இதெல்லாம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்பைசஸ் மட்டும் ஒரு அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். இது வந்து நான் தனித்தனியாக போட்டு வச்சு எனக்கு எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நம்ம இதை எடுத்தோன்னா அழகாக நம்ம ஏதாவது பிரியாணி செய்கிறோம், இல்லை ஏதாவது புலாவ் செய்கிறோம், பிரிஞ்சி செய்கிறோம் அப்படின்னா ஆமாம் 2 பெட்டிலே எடுத்தோமா அப்படி முடித்தோமான்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கேன்லாம் எனக்கு ஒரு தனியாக வைக்கணும்னு நான் நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி இப்போ எல்லாமே அமைஞ்சிருச்சு. செலவு பண்ணலைங்க, எதுவுமே செலவு பண்ணல. எனக்கு மிஞ்சி போனால் ஒரு பார்த்திங்கன்னா அங்கே போய் வாங்கினதில் ஒரு 3,000 rupees தான் செலவு பண்ணியிருப்பேன் நான். அதுலேயே வந்து எனக்கு தேவையானது எல்லாமே நான் வந்து சுருக்கி தான் வாங்கினேன். எதுவுமே ஜாஸ்தி செலவு பண்ணக்கூடாதுன்னு. அண்ட் எனக்கு ஏற்ற மாதிரி என்னோடய கிச்சப்பை நான் செட் பண்ணிட்டேன். இன்னும் என்ன பண்ணலான்றது யாராவது ஐடியாஸ் இருந்தால் ஆமாம், எனக்கு ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் அதுவும் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சைமல்டேனியஸாக எங்கள் ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணிட்டோம். ஃப்ரிட்ஜும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இங்கே உடஞ்சிருச்சு. இதில் இங்கே உடஞ்சிருச்சுங்க கீழே. ஆமாம், அதனால் எதுவுமே வைக்கவே முடியறதில்ல. ஆமாம், அதனாலேயே வந்து வேறு எதாவது வாங்கலான்னு பிளானில் இருந்தேன். இப்போ தானே வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கேன். கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம். ஐயோ வேற லெவலுங்க வாஷிங் மிஷின், சூப்பராக இருக்குது. அது வந்து இது நாள் வரைக்கும் உண்மையிலே நான் துவைக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதோ துவைச்சிருக்குது. அப்படியே 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி துவைக்குதா. துணியெல்லாம் இல்லை, அப்படியே இது லாண்ட்ரிக்கு கொடுத்து வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக சுடு தண்ணியில் துவைக்கிறதுனால நல்லா இருக்குது. கண்டிப்பாக வாங்கணுன்றவங்க வாங்கலாம், நல்லா இருக்குது. ஓகே, நம்மளோட ஆர்கனைசர் ஒரு வழியா 2 நாள் ஆச்சு, கம்ப்ளீட்டாக இப்போ முடிச்சாச்சு. ஸோ எங்களுடைய கிச்சன் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது நீங்கள் ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் நீங்கள் சஜஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதுவும் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.